ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஆர்டினோ யூஸ் பண்ணி ஒரு அப்டக்கிள் வைடிங் கார் தான் வந்து பண்ண போகிறோம். அப்டக்கிள் வைடிங் கார் ஆல்ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து செர்வோ மோட்டர் இல்லாமல் ஒரு அப்டக்கிள் வைடிங் கார் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ ரொம்ப பேசாமல் வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே கேஸ், ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார் சேஸஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதான் வந்து எடுத்துக்கேன். இந்த கார் சேஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோக்கான கனெக்ஷன் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 மோட்டர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டரோட பாசிட்டிவாக இந்த மோட்டரோட பாசிட்டிவ்லையும் இதோட நெகட்டிவ்லையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மோட்டர்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ஒரு ஒயர் வந்து நான் தனியாக வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதான் இந்த ஒயர். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஒயர்ஸ் வந்து மேலே வந்திருக்கும். இந்த 2 ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மோட்டருக்கான கனெக்ஷன், இந்த 2 ஒயரும் இந்த 2 மோட்டருக்கான கனெக்ஷன் தான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 ஒயர்ஸ் வந்து வந்திருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டினோ யூஇனோ போர்டு வந்து தேவைப்படும். நீங்கள் ஆர்டினோ யூஇனோ வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு இந்த மோட்டார்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் மோட்டார் ஷீல்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மோட்டார் ஷீல்டு ஆர்டினோ அப்புறம் இந்த காரோட சேஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் இந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டினோ யூஇனோ போர்டுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லாஸ்ட் பின் வந்து இந்த லாஸ்ட் பின்னில் வந்து இருக்கணும். அந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பின்ஸ் வந்து ஜாயின் ஆகாமல் இருக்கும். ஸோ அது நோ ப்ராப்ளம். நீங்கள் இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்டினோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்டினோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மோட்டார் ஷீல்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து ஆர்டினோ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே கேஸ், இப்போ நம்ம ஆர்டினோவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோட்டார் டிரைவர் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் ஷீல்டு வந்து பற்றி பார்த்துடலாம். ஸோ மோட்டார் ஷீல்டில் டோட்டலாக உங்களுக்கு இங்கே ஒரு 5 பின்ஸ், இங்கே ஒரு 5 பின்ஸ், இங்கே ஒரு 2 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பின்ஸ் தான் உங்களுக்கு பவர் சப்ளை பின்ஸ். ஸோ இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். பின்னாடி வந்து எழுதியிருப்பாங்க M+ அப்புறம் கிரவுண்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா M1 மோட்ரு, ஃபஸ்ட்டு மோட்ரு கனெக்ட் பண்ணுறதுக்கான பின், அடுத்து கிரவுண்ட், இது 2 செகண்ட் மோட்ரு கனெக்ட் பண்ணுறதுக்கான பின். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இது 2 தேர்ட் பின்ஸ்க்கு, அடுத்து கிரவுண்ட், இது 2 ஃபோர்த் மோட்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த 2 மோட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 மோட்டரையும் அதே மாதிரி இந்த 2 மோட்டரையும் காமனாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மோட்டரோட பின்ஸை கொண்டு போயிட்டு இந்த 2ல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் M1ல். அதே மாதிரி நீங்கள் M2வில் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மோட்டரோட பின்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் M3 இல்லைன்னா M4ல் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மோட்டர், இதில் வந்து செகண்ட் மோட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 வோல்ட் பின்ஸ்லாம் கொடுக்கணும். எங்கே கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாமே உங்களுக்கு 5 வோல்ட் தான். அதுக்கடுத்த ரோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பின் தான். அதுக்கடுத்த ரோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அனலாக் பின்ஸ் 0 to 5th பின்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 வோல்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 வோல்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா 9 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவரை வந்து ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணாலும் நமக்கு அதுக்கான பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆர்டினோ ஷீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹெடர் பின்ஸ் வாங்கி நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார்ஸை வந்து மோட்டார் டிரைவரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம மோட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்து அதோட கனெக்ஷன்ஸையும் வந்து முடிச்சிடலாம். ஓகே கேஸ், அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 பின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா VCC பின் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. ட்ரிகர் பின்னை அனலாக் 0 பின்ஸ், எக்கோ பின் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் ஃபஸ்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. கிரவுண்டு பின் வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க.
ஓகே கேஸ், இப்போ நம்ம எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டு எப்படி உட்காந்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பவர் சப்ளை பின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இதான் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஎஃப் மாடல் லைப்ரரியும் நியூபிங் லைப்ரரியும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த லைப்ரரிக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கீழே லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் ஒரு டாட் இருக்கும் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். அதில் டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் ஜிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ உங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்க்ளூட் லைப்ரரிஸ்குள்ளே போங்க. அதில் ஆட் ஜிப் லைப்ரரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட்ஸில் இருக்கும், ஸோ அதை ஜிப் ஃபைல் வந்து இருக்குதுங்க. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆட் ஆகிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆடட் டு யுவர் லைப்ரரி செக் இன்க்ளூட் லைப்ரரி மெனு அப்படின்னு இருக்குது. ஸோ மறுபடியும் ஸ்கெட்ச்குள்ளே போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைப்ரரி வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த லைப்ரரி வந்து வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு newping.kh இந்த லைப்ரரியும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்க்ளூடுக்குள்ளே போங்க, அந்த newping லைப்ரரி இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூகுளுக்குள்ளே போய்ட்டு newpingனு சர்ச் பண்ணுங்கள். நான் இதுக்கான லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டினோ பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் நியூபிங் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இன்னொன்று பேஜுக்குள்ளே வந்து வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எது அப்டேட்டபுளாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது 2018 வந்து வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகிருக்கும் நியூபிங் அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் உங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்கெட்ச்குள்ளே போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரிஸ்குள்ளே போயிட்டு ஆட் ஜிப் லைப்ரரி, அந்த ஜிப் லைப்ரரி வந்து மறுபடியும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூபிங்னு இருக்கும், கிளிக் பண்ணதே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து கம்பைல் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ எந்த எரருமே கிடையாது. இப்போ நம்ம அப்லோட் வந்து பண்ணிடலாம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டூல்ஸில் போய்ட்டு போட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளைக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹோல்டர் வந்து எடுத்துக்கிறேன். 3.7 வோல்ட் பேட்ரி ஹோல்டர் ப்ளஸ் 3.7 வோல்ட் பேட்ரிம்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேட்ரி அப்புறம் பேட்ரி ஹோல்டருக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறனால பண்ணிங்க, ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சுவிட்ச் வந்து வேணும், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறது. ஒன்ஸ் பவர் சப்ளை கொடுத்துனே பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சுவிட்ச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சோட ஒரு எண்டில் பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. சுவிட்சோட இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேட்ரி ஹோல்டரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சிலிருந்து ஒரு வயர் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த வயரை வந்து மோட்டர் டிரைவரோட ஃபஸ்ட்டு பின்லேருந்து கனெக்ட் பண்ணிடுங்க பாசிட்டிவில். பேட்ரி ஹோல்டர்லேருந்து வர நெகட்டிவ் வயர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பின்லேருந்து கனெக்ட் பண்ணுங்க, அது வந்து கிரவுண்டு பின். கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கும். அது நீங்கள் க்ளூ போட்டோ இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கேஜெட் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கவர் மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம்.